உங்களுடைய முதல் பாடல் பதிவின் போது எம்எஸ்வி சாரை பார்த்து உங்க டியூனை விட நான் ஃபாஸ்டா பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்களா? அது எப்படி அது? நான் உண்மையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் தட்டி விடக்கூடாது அப்படிங்கிறது. அது இல்லாமல் ஹார்மோனிய பெட்டியே எங்கள் பரம்பரையிலே நான் பக்கத்துலேயே அப்போ தான் பார்க்குறேன். வெற்றி பெற்றால் நம்ம குடும்பத்துக்கு உதவுமேங்கிற அந்த ஆதங்கம் படபடப்பு. அதனால் நான் உங்கள் மெட்டோட வேகமாக எழுதுவேன் அப்படின்னு நான் சொன்னது வாசம் தான். அதிக பிரசிந்தனம், அது ஒன்றும் பக்குவம் இல்லாத தனம். ஒரு பெரிய இசை மேதை, இசை சக்கரவர்த்திகிட்ட போய் உங்கள் டியூனோட வேகமாக எழுதுனா அவர் டியூன் எவ்வளோ வேகமாக போடுவார்? உடனே அவர் தாரார தத்த தத்த தரத்த தத்த 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 தரத்த தாரா தாரார தத்த தத்த தரத்த தத்த 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 தரத்த தாரா அப்படின்னு சொன்னார். நான் பேசாமல் உட்காந்தேன். சரி, அவர் ஏதோ வாய்ச்சி கற்றுக்கிறார், நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், சொல்லுங்கள் இதுதான் அளவு அப்படின்னாரு. அப்படின்னா அப்படின்னு அதான் சார், இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஓஹோ சரி, ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ இன்னும் அப்படின்னு ஒரு வரியை சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அளவு அளவுன்னார். உடனே கலந்து வாடி மகிழ்ந்து வாடி நெகிழ்ந்து ஆடி பறந்து ஆடி நினைந்து ஆடி அப்படின்னு ஒரு 25 வார்த்தைகளை சொன்னேன். தம்பி எழுதிடுவார், நல்லா எழுதுறாரு, நீங்கள் ரெடி பண்ண சொல்லுங்கள், சாயங்காலம் கலந்து அவர் கிளம்பி போயிட்டார். யேசுதாஸும் வாணிஜராமும் பாடி ரெக்கார்ட் ஆனிச்சு. இரவு 7 மணிக்கு எம்எஸ்வி கவிஞரே வாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாலையை எம்எஸ்விக்கு போட்டுட்டு நான் எம்எஸ்வி காலில் விழுந்தேன். அது அப்படியே பாதியில் தூக்கி எடுத்து அந்த மாலையை எனக்கு போட்டார். அந்த பாடல் 100 நாள் ஓடுனுச்சு.